வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாட்டுக்கோழியை வச்சு ஒரு பிரியாணி அண்ட் குழம்பு பார்க்கலாம். இன்றைக்கி மத்தியானம் என்ன ரொட்டீன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் கல்லுப்பு போட்டு சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பிரியாணிக்கு மசாலா அரைக்கலாம். அதுக்கு பாருங்கள், இஞ்சி, பூண்டு, கருவேப்பில், வரமிளகா, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கசகசா இது எல்லாம் போடணும். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் இது எல்லாம் போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இன்னைக்கு பிரியாணி நம்ம மசாலா பவுடர் எதுவும் சேர்த்தாம நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்ய போகிறோம். அரைச்சாச்சு. பிரியாணிக்கு நம்ம அரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு மசாலா வறுக்கலாம். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வணக்கணும். வெங்காயம் நல்லா வணங்குற அளவுக்கு வணங்கணும். அப்புறம் கருவேப்பில், அப்போவே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது எக்கு வெந்துட்டுருக்குது. குட்டீஸ் கொடுக்கலான்ட்டு எக்கு வேக வச்சுட்ருக்கிறேன். அப்புறம் குழம்புக்குள்ளே தக்காளி, எக்கு வெந்துருச்சு. இந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு கொஞ்சம் கோல்ட் வாட்டர் குடிச்சு வச்சுட்டேன். அப்போ தொளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ நான் சிக்கன் குழம்புக்கு மசாலா தூள் அரைச்சி வச்சுருக்கிறேன். நான் போன வீடியோவில் உங்களுக்கு சொன்னேன். இந்த மசாலா போடுறேன். இந்த பவுடரு குழம்பு மசாலா வறுத்து வச்சாச்சு, ரெடி ஆயாச்சு. அப்போ நெக்ஸ்ட்டு எக்கெல்லாம் தொளிச்சு குட்டீஸ் கொடுத்துடலாம், அவங்க சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பிரியாணி தாளிக்கலாம். குழம்பு மசாலா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்க முடியும். அதுக்குள்ளே நம்ம பிரியாணி தாளித்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சு ஹீட் ஆனதையும் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஹீட் ஆனதையும் கடுகு, அப்புறம் பிரியாணி தாளிப்பு எல்லாம் போடணும். அதுக்கப்புறம் ஏலக்காய் போட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை மூணு போடுறேன். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன், அது போடுறேன். அப்புறம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க. இந்த வணக்கிறதெல்லாம் குழம்புக்கு வறுத்து வச்ச மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம அரைக்கலாம். வணங்கிறதுக்காக உப்பு போடுறேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணுறேன். சிக்கன் ஒரு 1-2 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வணக்கணும். பாருங்க, இந்த மாதிரி இந்த சிக்கன்ல இருக்கிற தண்ணி எல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்துடுச்சுல, இந்த அளவுக்கு வணக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு காமிச்சோம்ல மசாலா அரைச்சோம்ல பிரியாணிக்கு, அந்த மசாலாவை நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி நான் மெஷர் பண்ணி ஊற்றிக்கிறேன். நான் சீரக சம்பா அரிசியில் பண்ணல, இன்னைக்கு நார்மல் சாப்பாடு வைப்போம் இல்லையா, அந்த அரிசியில் தான் நான் பண்ணுறேன். அதனால் நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணுறேன். அப்புறம் கொத்தமல்லி தழை, அது கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு வணக்கி வச்சுருந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு, அதை அரைச்சிடலாம். அதுக்குள்ளே வந்து கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம அரிசி போட்டுடலாம். அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து குழம்புக்கு மசாலா வறுத்து வச்சு இல்லையா, அதை அரைச்சிட்டு வந்துடலாம். இது வந்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பிரியாணி பாருங்கள் கொதி வந்தாச்சு. நல்லா அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. குழம்பு மசாலா அரைச்சாச்சு. குழம்பு தாளிக்கலாம். ஒரு குக்கர் வச்சு குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு, எண்ணெய் ஹீட் ஆனதையும் கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை அது போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணுறேன். ஒன்லேருந்து 2 மினிட் வரைக்கும் நல்லா வணக்கணும். இந்த தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வரும் இல்லையா சிக்கன்லேருந்து, அது வரைக்கும் நல்லா வணக்கணும். பாருங்க பேரலாக பிரியாணிக்கும் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் குழம்புக்கு அரைச்ச மசாலா வந்து நான் ஆட் பண்ணுறேன் குழம்பு சிக்கனுக்குள்ளே. சிக்கன் வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அது அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி பாருங்க தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு வருது. குழம்புக்கு எவ்வளோ தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிரியாணி பாருங்கள் குக்கரில் ட்ரை ஆயிடுச்சு தண்ணியெல்லாம். இப்போ மூடி வைக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மூடி போட்டு ப்ரெஷர் குக்கர் மூடி வச்சிடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டால் போதும். குழம்பு பாருங்கள் கொதிச்சிருச்சு. உப்பு ஆட் பண்ணியாச்சு. எல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு குக்கரை மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசில் விட்டால் போதும். அதிகமாக விட்டிங்கன்னா சிக்கன் ஃபுல்லாக குழம்புக்குள்ளே மிக்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணிக்கு தயிர் பச்சடிக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் வெங்காயம் கட் பண்ணியாச்சு. தயிர் ஆட் பண்ணி தயிர் பச்சடி கலக்கி வச்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. தயிர் பச்சடி ரெடி ஆயாச்சு. குழம்புக்கு ப்ரெஷர் மூடி போட்டாச்சு. பாருங்கள் இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆயாச்சு. நம்ம பாருங்கள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கலக்கக்கூடாது. அப்படியே மேலால் கலக்கி வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடணும்.
நாங்கள் இப்போவே சாப்பிட போகிறதுனால நான் ஹாட் பேக்குக்கு மாற்றல, வேறு இன்னொரு பவுலில் வந்து நாங்கள் அப்படியே போட்டு வச்சாச்சு. அதே மாதிரி குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆயாச்சு. நல்லா பீஸும் நல்லா வெந்திருக்குது. நல்லா பீஸும் நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு விசில் விட்டால் போதும், ரொம்ப விட்டிங்கன்னா வந்து ஃபுல்லாக பீஸ் அந்த ஃப்ளஷ்ஷெல்லாம் வந்து கலண்டு வந்துடும். அப்புறம் வெறும் எலும்பு தனியாக அது தனியாக இருக்கும். பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுதான் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி மத்தியான மெனு பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி பிரியாணி குழம்பு, அவ்வளோதான். அப்புறம் கூட ரைத்தா. கண்டிப்பாக இந்த ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.